Hi guys, நாளைக்கு the big day IPL 2026 மினி ஆக்ஷன் அபுதாபியில் 2:30 PM கிக் ஆஃப் ஆக போகிறது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸைட்டடாக இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய IPL ஆக்ஷன் ரிலேட்டட் நியூஸ் அண்ட் சிஎஸ்கே அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் தெரியுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். கேமரன் கிரீன் இந்த IPL சீசனில் பவுல் பண்ண போகிறது இப்போ அஃபிஷியலாக அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக ESPN கிரிக் இன்ஃபோ கிட்ட கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட மேனேஜர் ஆக்சிடென்டலாக பேட்டர்ஸ் பாக்ஸை டிக் பண்ணிட்டாரு, அதனால தான் இந்த ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகிருக்கு. I'll be good to bowl அப்படின்னு வந்து கேமரன் கிரீன் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கேமரன் கிரீன் இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால அவர் ஆல்ரவுண்டர் செட்டில் வருவாரான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. ஒரு பேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் செட்டில் தான் வருவார். பிகாஸ் ஆல்ரெடி ஷார்ட் லிஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகினதுனால இனிமேல் எந்த ஒரு சேஞ்சஸும் எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ கேமரன் கிரீன் டியூரிங் த சீசன் பவுல் பண்ணுவார், ஆனால் இப்போ பேட்டர் செட்டில் தான் வருவார். From CSK insiders, it's like the Ellis is going to get that lead role. இந்த IPL ஆப்ஷனில் சிஎஸ்கே அஃப்கோர்ஸ் ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலருக்கு போக போகிறாங்க. அது ஜேக்கப் டஃபியாக இருக்கலாம், ஆரல்ஸ் பத்திரனாவாக இருக்கலாம், ஒரு ஈவன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு வீரராக கூட இருக்கலாம் இல்லையா. ஆனால் இப்போ ESPN கிரிக் இன்ஃபோ சாட்டர் பாக்ஸில் சொல்கிறத வச்சு பார்த்தோன்னா நேத்தன் எல்லிஸ்க்கு நெக்ஸ்ட் சீசன் ஒரு லீட் ரோல் கிடைக்க போகிறது நம்மளோட பவுலிங் அட்டாக்ல. அப்போ மோஸ்ட்லி பத்திரனாவோட ஷூஸை நம்ம நேத்தன் எல்லிஸ் தான் ஃபில் பண்ண போகிறாருன்னு இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு பேஸ்ட் ஆன் ESPN கிரிக் இன்ஃபோ. பட் சிஎஸ்கே ஆப்ஷனில் எந்த ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வராங்களோ அதை கருத்தில் கொண்டு தான் நேத்தன் எல்லிஸோட பிளேயிங் லெவன் சான்சஸ் முடிவு செய்யப்படும். ஆனால் இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாகவே வச்சுக்கலாம். நேத்தன் எல்லிஸ் வில் ஷோர்லி கெட் பிளேயிங் லெவன் சான்சஸ் நெக்ஸ்ட். லாஸ்ட் சீசன்ல எம்ஐக்கு அகைன்ஸ்ட் ஓப்பனிங் கேம்ல மட்டும்தான் நேத்தன் எல்லிஸ்க்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் பத்திரனா இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகினதுனால அவர் தான் முழுக்க முழுக்க ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ நேத்தன் எல்லிஸ் காட் கம்ப்ளீட்லி சைட் லைன். அவர் வேற ஏதாவது பிரான்ச்சைஸில் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாகவே இருந்திருப்பாரு. நம்ம சிஎஸ்கேல வந்து மாட்டிக்கிட்டாரு. பட் இந்த சீசனில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கு. பத்திரனா இருந்தவருக்கு இவர் செகண்டரி சாய்ஸாக இருந்தார். இப்போ பத்திரனா இல்லாதனால இவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருப்பார். வரக்கூடிய ஃபாஸ்ட் பாலர் எந்த ஃபாஸ்ட் பாலர் நம்ம பிக் பண்ணுறோமோ அவர் வந்து செகண்ட் சாய்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. சிஎஸ்கே ஃபார் நோ ரீசன் அவர் ரீடைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்னொரு பிளேயருமே நம்ம சிஎஸ்கேயோட கரண்ட் ஸ்குவாட்ல இருக்காரு, which is ஜேமி ஓவர்டன். ஓவர்டனுமே வந்து நம்ம வெரி ஃபியூ மேட்சஸ் தான் வந்து பார்த்துருப்போம். ஸோ ஒரு சில மேட்சஸ்ல வந்து பவர் பிளேல ட்ரை அவுட் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஆருக்கு எதிராக வந்து ஒரு 6ஓட வந்து கேமை ஃபினிஷ் பண்ண பார்த்துருப்பாரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த மேட்ச் வந்து க்ளோஸாக எடுத்துகிட்டு போக முடிஞ்சதே தவிர மேட்சை வின் பண்ணி கொடுக்க முடியல. நான் நேத்தன் எல்லிஸ்க்கு பிளேயிங் லெவன் சான்ஸ் கேரண்டின்னு சொல்கிற அளவுக்கு என்னால் ஜேமி ஓவர்டனுக்கு சொல்ல முடியல. அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நம்புறேன். பிகாஸ் ஜேமி ஓவர்டன் இஸ் நாட் ரிலேபிள் எனஃப். அவர் அதிகமாக நம்ம கேம்ஸ் பார்க்கல, அது ஃபர்ஸ்ட் ரீசன். அதே சமயத்தில் இஸ் நாட் நெசசிட்டி. நம்ம சிஎஸ்கே வந்து இந்த ஆப்ஷனில் அவரை விட பெட்டரான பிளேயர்ஸ் தான் ஆப்வியஸாக பிக் பண்ண போகிறதுனால ஸோ ஜேமி ஓவர்டனை ஒன்ஸ் அகைன் பெஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நேத்தன் எல்லிஸ் will add much more value to CSK in Chepauk than ஜேமி ஓவர்டன். சிஎஸ்கேட 4 ஓவர்சீஸ் காம்பினேஷனை இப்போவே கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பாலர் கண்டிப்பாக 11ல் இருப்பார். இந்த நூர் அகமது அண்ட் டெவால் பிரஸ் இவங்க 2 பேரோட ஸ்பாட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ்டு. நம்ம நூர் அகமது சிஎஸ்கேட கரண்ட் லீடிங் ஸ்பின்னராக இருக்காரு. சிஎஸ்கேக்காக லாஸ்ட் சீசனில் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்த பிளேயருமே நம்ம நூர் அகமது தான். ஸோ அவரோட ஸ்பாட் வந்து சீல்டுங்க. தென் டெவால் பிரஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பிளேயர்ஸ் இன் T20 கிரிக்கெட் ரைட் நோ. வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இந்தியா சீரிஸை பார்த்துட்டு நிறைய பேர் என்னடா இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னும் ஐபிஎலுக்கு 4 மாதம் இருக்கு. அதுக்குள்ளே எதுக்காக பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து வருத்தப்படுறீங்க அப்படிங்கிறது தெரியல. அவர் வரப்போற எல்லா இன்டர்நேஷனல் மேட்ச்லையும் டக் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, அவர் ஐபிஎல்ல சம்பவம் செய்வார். லாஸ்ட் சீசனில் அவர் காமிச்சது வெறும் ட்ரெய்லர் தான். இப்போதான் மெயின் பிக்சரே நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு சிஎஸ்கேவோட 3 ஓவர்சீஸ் ஸ்பாட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் இன் 11. அதாவது ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னராக வந்து நூர் அகமது இருக்க போறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஓவர்சீஸ் ஹிட்டர், மிடில் ஆர்டர் ஹிட்டர்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது டெவால் பிரஸா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிஎஸ்கேட ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அது வந்து யாரா வேணாலும் இருக்கலாம். அது நேத்தன் எல்லிஸா இருக்கலாம், ஆல்ரெடி சிஎஸ்கே ஆக்ஷனில் பிக் பண்ண போற பிளேயராகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்பர் 6ல வந்து சிஎஸ்கே போக போற அந்த ஓவர்சீஸ் ஃபினிஷர், அதுதான் இப்போதைக்கு மெயின் டாபிக், மெயின் கிரைட்டீரியாவே இருக்கு சிஎஸ்கேக்கு. சிஎஸ்கே இந்த ஆக்ஷனில் 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எடுக்கலாம். அதனால சிஎஸ்கே ஒரு சில பேக்கப்ஸ் கண்டிப்பாக பிக் பண்ணுவாங்க. நூர் அகமதுக்கு ஒரு பேக்கப் கண்டிப்பாக வேணும்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேட ஒன் ஆஃப் த ப்ரையாரிட்டிஸாக அது இருக்கும். அதுக்கப்புறம் டெவால் பிரஸ்க்கு ஒரு பேக்கப் ஃபைண்ட் பண்ணுறதுமே சிஎஸ்கே கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. தென் ட்விட்டரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்திருந்தேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஜேர்னலிஸ்ட் வெங்கட கிருஷ்ணா சொல்லியிருக்காருன்னா, சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் ரோலுக்கு ஆயுஷ் மாத்ரேவை தாண்டி வேற ஏதாவது சாய்ஸுமே கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. ஸோ சிஎஸ்கே ஆயுஷ் மாத்ரேவோட மட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்கன்னு இப்போ சொல்லியிருக்காரு. சிஎஸ்கே இப்போ ஆப்ஷனுக்கு முன்னாடி ஆண்ட்ரி சித்தார்த், அதுக்கப்புறம் ஷேக் ரஷீத்ன்ற மாதிரி நிறைய அன்கேப் டாப் ஆர்டர் ரிலீசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஷூஸை ஃபில் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு பிளேயர் கண்டிப்பாக பிக் பண்ணி ஆகணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நேற்றுக்கு பிபிஎல் சீசன் கிக் ஆஃப் ஆகிடுச்சு. சிட்னி சிக்ஸர்ஸ் வெர்சஸ் பெர்த் ஸ்காச்சர்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாங்க. டியூ டு பேட் வெதர் மேட்ச் வந்து கர்டேல் கேமாக தான் இருந்துச்சு. ஐ திங்க் 11 ஓவர்ஸ் கேம் தான் இருந்துச்சு. நம்ம பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்காக கூப்பர் கார்னலி வந்து ஒரு 50 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜாக் எட்வர்ட்ஸ் ஒரு 46 ரன்ஸ் ஆஃப் 21 பால் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இவங்க 2 பேரும் நல்ல பிட்ஸ் அட்ராக்ட் பண்ண போறாங்க. தட் இஸ் ஃபார் ஷியர். கூப்பர் கார்னலி எஸ்பெஷலி 22 இயர்ஸ் ஓல்டுங்க. அவர் இப்போ தான் ஆஸ்திரேலியாவுக்கு அப்கமிங் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. இந்த பிபிஎல் கேம்ல வந்து நம்பர் 3ல தான் வந்திருக்காரு. அதனால சிஎஸ்கே வந்து இவருக்கு போக முடியுமான்றது தெரியல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சிஎஸ்கே டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நாட் டு ஃபர்கெட் ESPN கிரிக் இன்ஃபோட ஒரு லேட்டஸ்ட் ஆர்டிகல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, LSG அண்ட் GT இவங்க 2
பேர் தான் வந்து among the teams reportedly interested in Connolly's all-round versatility அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் ஜாக் எட்வர்ட்ஸுக்கு வந்தோம்னா ஒரு 346 பிளேயரா வந்து இந்த ஆக்ஷன்ல இருக்காருங்க. ஸோ ரொம்ப லேட்டாக தான் ஆக்ஷனுக்கு வர போறாரு. இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல 70th பிளேயருக்கு அப்புறமா வந்து ஆக்சிலரேட்டட் ஆக்ஷன் தான் நடக்க போகுது. ஸோ வஹீதுல்லா ஜத்ரான் இந்த பிளேயர் வரைக்கும் தான் வந்து நீங்க கரெக்டாக எல்லா பிளேஸுமே வந்து கால் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாலேருந்து வந்து ரேண்டமான பிளேயர்ஸை வந்து கால் அவுட் பண்ணுவாங்க. அது வந்து பிரான்ச்சைசிஸ் கிட்ட வந்து லிஸ்ட் போகும், அவங்க டிக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பிளேயர்ஸ்லாம் மட்டும்தான் வந்து நம்ம ஆக்ஷனர் வந்து கால் அவுட் பண்ணுவார். ஆக்சலரேட்டட் ஆக்ஷன் வரைக்கும் சிஎஸ்கே ஜாக் எட்வர்ட்ஸ்க்காக காத்துட்டு இருக்க போறாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அப்படியே ஆர்சிபி பத்தி ஒரு சில லேட்டஸ்ட் அப்படியே சொல்லிடுறேன். 2 டே கேம்ப் அட் நாவி மும்பை நடத்தியிருக்காங்க. 15 பிளேஸ் அப்ராக்சிமேட்டா இந்த ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. சுயா சர்மா, நவ்தீப் சைனி, ரோஹன் குனுமால், அசோக் சர்மா, மணிக் குருவால் அண்ட் பிரசாந்த் சோலாங்கி நம்ம சிஎஸ்கேயோட ப்ரீவியஸ் ஸ்குவாட்ல இருந்திருப்பாரு, அவருமே அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நேம்னா அது ரோஹன் குனுமால் தான், கேரளாவை சேர்ந்த ஒரு பேட்டர். அதுக்கப்புறம் பிரசாந்த் சோலாங்கியுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நேம் தான். லெட்ஸ் சி இந்த ரெண்டு பிளேஸும் எங்க லேண்ட் ஆக போறாங்கன்னு. தென் ஆர்சிபி எந்த ஸ்டேடியம்ல நெக்ஸ்ட் சீசன் ப்ளே பண்ண போறாங்கன்றதுமே இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. வேற என்ன, சின்னசுவாமி ஸ்டேடியம் தான். ஆர்சிபி நெக்ஸ்ட் சீசன் பூனே ஸ்டேடியம்க்கு ரீலோகேட் பண்ண போறாங்கன்னு நியூஸ் வந்தப்பயே ஐ டென்ட் பிலீவ், பிகாஸ் கேஎஸ்சிஏக்கு மணி தேவை. மேட்சஸ்லாம் பூனேக்கு ஷிஃப்ட் ஆகிருச்சுன்னா ஆர்சிபி டிக்கெட் சேல் மூலியமா கேஎஸ்சிஏக்கு எந்த ஒரு ரெவன்யூ வராது. அதுவும் கேஎஸ்சியோட நியூ பிரசிடென்ட்டா இப்போ வெங்கடேஷ் பிரசாத் அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு ஆர்சிபியோட ஹோம் மேட்சஸ் ரீலோகேட் பண்ணக்கூடாதுன்னு. ஜூன் 4 ஸ்டாம்பேட் இன்சிடென்ட்க்கு அப்புறமாலேருந்து சின்னசுவாமி ஸ்டேடியம் எந்த ஒரு மேட்சஸையும் ஹோஸ்ட் பண்ணல. ஸோ ஆகஸ்ட் மந்த்ல நடந்த மகாராஜா ட்ராஃபியும் வந்து மைசூருக்கு ஷிஃப்ட் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் உமன்ஸ் வேர்ல்ட் கப்புமே வந்து ஷிஃப்ட் ஆகிருச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து சின்னசுவாமி ஸ்டேடியம்ல விஜய் ஹசாரே ட்ராஃபி நடக்க போகிறதுன்னு இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம விராட் கோலியுமே ரிட்டர்ன் ஆக போறாங்க. 2000 to 3000 ஃபேன்ஸுமே வந்து ஸ்டேடியம்ல அலோவ் பண்ண போறாங்களாம். டெல்லியோட முதல் 3 கேம்ஸ் வந்து விராட் கோலி ப்ளே பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ முதல் 3 கேம்ஸ்ல அட்லீஸ்ட் 1 or 2 கேம்ஸ் வந்து நம்ம சின்னசுவாமி ஸ்டேடியம் ஹோஸ்ட் பண்ணலாம். விராட் கோலியுமே கண்டிப்பாக அந்த கேம்ல வந்து ப்ளே பண்ணுவார். ஐபிஎல் ஷார்ட் லிஸ்ட்ல இப்போ ஒரு நியூ பிளேயர் ஆட் ஆகிருக்காருன்னு கிரிக் பஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ரிடாமினென்ட்லி டெஸ்ட் கிரிக்கெட் மட்டும் ப்ளே பண்ற அபிமன்யு ஈஸ்வரனோட நேம் வந்து ஏதோ ஒரு பிரான்ச்சைஸி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அவரோட நேமையும் வந்து லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக எந்த ஒரு ஐபிஎல்லையும் ஒரு ஃபீச்சர் ஆனது கிடையாது. லெட்ஸ் ஏதாவது ஒரு பிரான்ச்சைஸி அவர் பிக் பண்றாங்களான்னு. இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல 75 lakhs பேஸ் பிரைஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற தீபக் ஹுட்டாவோட பவுலிங் ஆக்ஷன்ல ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு அவர் கரண்டா சஸ்பெக்ட் கேட்டகரியில இருக்காரு. இன்னொரு டைம் இந்த சஸ்பெக்ட் கேட்டகரிக்குள்ள அவர் வந்தார்னா அவர் வந்து ஐபிஎல்ல பவுல் பண்றதுக்கு தடை செய்யப்படுவார். ஏஐயோட வளர்ச்சி நாளுக்கு நாள் பெருகிட்டே போகுது. ஏஐலாம் இன்கார்பரேட் பண்ணி தான் இப்போ நிறைய பிரான்ச்சைசிஸ் வந்து ஒர்க்கே பண்றாங்க போல. ஸோ நம்ம வைபவ் சூரியவன்சி இருக்காரு இல்லையா, லாஸ்ட் இயர் ஆக்ஷனுக்கு முன்னாடி he had an exceptional bat speed of 95 km/h and அவரோட டைமிங் எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதுக்காக ஆர்ஆரோட பேட்டிங் கோச் விக்ரம் ராத்தோட நம்ம வைபவ் சூரியவன்சி ஒர்க் பண்ணியிருக்காரு. தென் பேட் சென்சர் டெக்னாலஜி STR-8 பேட் இதனாலுமே வைபவ் சூரியவன்சியோட டைமிங் எஃபிஷியன்சி வந்து 12% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 1 by 1 எல்லா பிரான்ச்சைசிஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இப்போ அபுதாபியில் அசம்பிள் ஆகிட்டு இருக்காங்க. ஈவன் நம்ம சிஎஸ்கே ஹெட் ஆஃப் டேலண்ட் ஸ்குவாட் AR ஸ்ரீகாந்துமே வந்து இப்போ ரீச் ஆகிட்டாரு. வழக்கமாக சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பிளேஸை சென்ட் பண்ண மாட்டோம்னு அடம் பிடிக்கிற பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு வந்து இப்போ கொஞ்சம் முன்னாடியே வந்து டீம்ஸ் எல்லாம் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன கதைனா பங்களாதேஷ் பிளேஸ் மே நாட் பி ஃபுல்லி அவைலபிள் ஃபார் த 2026 சீசன் இப்போ கிரிக் பஸ்ல சொல்லியிருக்காங்க. பங்களாதேஷ் வந்து எக்ஸ்பெக்டட் டு பிளே 6 ஒயிட் பால் கேம்ஸ் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து இன் ஏப்ரல். அதனால பங்களாதேஷ் பிளேஸோட பார்ட்டிசிபேஷன் இன் ஐபிஎல் வந்து வில் பி லிமிட்டட்னு இப்போ தெரிய வந்திருக்கு. 7 பங்களாதேஷ் பிளேஸ் இந்த ஆக்ஷன்ல இருக்காங்க. அண்ட் இதுல சோல்ட் ஆகிற அளவுக்கு ஒரு பிளேயர் இருக்காருன்னா அது முஸ்தபிசுர் ரஹ்மான் மட்டும் தான். ஸோ முஸ்தபிசுர் ரஹ்மான் அவரோட பேஸ் பிரைஸா 2 crores இப்போ செட் பண்ணியிருக்காரு. 2025 சீசன்லேயே முஸ்தபிசுர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை தான் ஜாயின் பண்ணியிருப்பாரு லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இயருமே ஜாயின் பண்ண முடியும். இந்த ஃபைனல் ஆக்ஷன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மற்ற பங்களாதேஷ் பிளேயர்ஸ் நான் யாருன்னு சொல்லிடுறேன். ரிஷத் ஹுசைன், தஸ்கின் அஹமத், தன்சிம் ஹசன் சகீப், நஹீத் ரானா, ரகீபுல் ஹசன் அண்ட் முகமது ஷரீஃபுல் இஸ்லாம். ஸோ இந்த பிளேயர்ஸ்லாமும் ஃபைனல் லிஸ்ட்ல இப்போதைக்கு இருக்காங்க. இன்னைக்கு அபுதாபியில் ப்ரீ ஆக்ஷன் மீட்டிங்குமே வந்து பிசிஏ கண்டக்ட் பண்ண போறாங்க. இங்க வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பத்தியுமே பேசப்படும். சிஎஸ்கே முஸ்தபிசுருக்கு போகலாம், சேப்பாக்ல நல்லா பண்ணியிருக்காருன்னு ப்ரீவியஸா ஒரு வீடியோ நம்ம பேசியிருப்போம். ஆனா இப்போ இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறமா முஸ்தபிசுருக்கு போகிறது சரியான முடிவா இருக்காது. இந்த நியூஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமாவும் ஏதாவது பிரான்ச்சைசி வந்து பங்களாதேஷ் பிளேயரை பிக் செய்யறாங்கன்னா அந்த பிளேயருக்கு மட்டும் ஒரு சின்ன எக்ஸப்ஷன் கொடுக்கப்படும். ஸோ அவங்க வந்து மினிமம் ரெக்வயர்மெண்டா வந்து இந்த ஒயிட் பால் சீரிஸ் வந்து ப்ளே பண்ணா மட்டும் போருங்க. பிசிபி லாஸ்ட் மொமெண்ட்ல கூட ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம். அதனால பங்களாதேஷ் பிளேயரை எடுக்காம இருக்கிறதே நல்ல ஒரு முடிவா இருக்கும். ஸோ எனவே லெட்ஸ் see guys, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ஆக்ஷனுக்கு நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க அதை பத்தியுமே கண்டிப்பா சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், பை.